நான் நேற்று மதுராந்தகம் தேசிய என்டிஏ கூட்டணி கட்சியோட பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க. அங்கே எப்படி இருந்தது, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நான் எதிர்பார்த்ததோட இன்றைக்கு நேற்று பார்த்த கூட்டம் மாதிரி எங்கேயுமே பார்த்ததே இல்லை. ஏன்னு கேட்டால், நேற்று ஜனநாயக கூட்டணியில் எல்லா தலைவர்களும் பேசினாங்க. அதில் கூட்டணி தலைவர்களோட பீச்செல்லாம் கேட்க போது அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சின்றது உறுதியாயிடுச்சு. கஞ்சா பழக்கம், அதுக்கப்புறம் போதை கலாச்சாரம், அப்புறம் மின்வெட்டு, மின்சாரம் மின்வெட்டு, சொத்து வரி போன்ற அனைத்தையும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் தெளிவாக பேசினார். அதே மாதிரி எடப்பாடி திமுக ஆட்சியில் செய்ய படுகொலைகள், சட்ட ஒழுங்கு, அதை பற்றி தெளிவாக அவரும் பேசினார். இந்த ஆட்சியில் என்னென்ன கொடுமைகள் நடந்தது என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக எடுத்து மக்கள் மத்தியில் கொடுத்தார். அதே போன்று நீட்டு வரும், அது வரும், பொய்யான வாக்குறுதிகளை திமுக சொன்னதெல்லாம் தெளிவாக பேசினார். அதே பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதுவே திமுக ஆட்சியை பற்றி தெளிவாக சொன்னார். அது 2 முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, இந்த முறை வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஆனால் வாய்ப்பு கொடுத்து மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதியில் 5% கூட அவங்க வேலை செய்யலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்தவித ஒத்துழைப்பும் தருவதில்லை. அதனால சென்ட்ரலில் மோடி ஆட்சி, இங்கே அண்ணன் எடப்பாடி ஆட்சி அமையன்ட்டு அவரே மோடி அவர்களும் தெளிவாக பேசிட்டாரு. அதே மாதிரி கூட்டமே நான் பார்த்ததில்லை. ஆனால் அடுத்த முறை அதிமுக ஆட்சி தான் மக்கள் மத்தியில். இந்த கூட்டணி அமைஞ்சவுடன் ஏற்கனவே திமுகவர்கள் கனவு காண்டு கொண்டு இருந்தார்கள். ஒரு கூட்டணியில யாரும் எடப்பாடி அவர்கள் கூட்டணியில் யாரும் சேர மாட்டார் என்று நினைத்தார். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போன்று ஐஜேகே, அதே மாதிரி ஜெகன்மூர்த்தியார், அதே போன்று டிடிவி தினகரன், அதே மாதிரி இன்னும் பார்வேந்தர் மற்றும் அப்புறம் நாடார் பேரவை, இன்னும் நிறைய கட்சி போன்று அனைத்து கட்சி அதிமுக சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்த்த திமுகவின் கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிறது. இன்றைக்கும் காலையிலே நான் பேப்பரில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். தர்மர் என்பவர் ஓபிஎஸ் அணியில் எம்பியாக இருக்கிறார். அவரும் எங்கள் கழக அணியில் சேருவதாக இருக்கிறார். அதையும் நான் பார்த்தேன். இன்றைக்கு பார்க்க போனால் அடுத்தது திமுகவுக்கு ஒரு சாவு மணி அடிக்கப்பட்ட மாநாடாக தான் இருந்தது. அந்த மாநாடை பார்க்கும்போது அடுத்தது அதிமுக ஆட்சி என்பது உறுதியாகிவிட்டது என்பதை தெளிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் எடப்பாடி அவர்களும் டிடி தினகரன் அவர்களும் சந்திச்சாங்க 9 வருஷத்துக்கு அப்புறம். அந்த டைம் எப்படி இருந்தது? தெளிவா சொல்லிட்டாருங்க. குடும்ப சண்டை, அதே மாதிரி பங்காளிகள் சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடந்தா என்ன இருக்கும்? அண்ணனை தம்பி திட்டலாம், தம்பியை அண்ணனை திட்டலாம், அது பங்காளி சண்டை என்று தெளிவாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீங்க அடுத்த முதல்வர் யாருன்னு. அதே பத்திரிகையாளர்கிட்ட அதே கேள்வி திருப்பி கேட்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அண்ணன் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி என்று அவரே தெளிவா சொல்லிட்டாரு. அதுல என்ன கருத்து? இந்த ஏற்பாடுலாம் எப்படி செய்யப்பட்டுச்சு? போக்குவரத்து இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? சிறப்பாக இருந்ததா? அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டது. விஐபிக்குன்னு தனியாக பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி குடிநீர் வசதிகள் அங்கங்கே அமைக்கப்பட்டது. அதே மாதிரி எல்லாரும் செவ்வறு ஏறி குதிக்கிறது, காம்பவுண்ட் வால் ஏறுறது, அது போன்றெல்லாம் இல்லை. அதை எப்படி நடத்த வேண்டும், மாநாடு எப்படி, கூட்டம்னா எப்படி இருக்க வேண்டும், அதற்கு உதாரணம் இந்த கூட்டம் தான். அதை பார்த்து அனைத்து கட்சிகளும் தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே எப்போ கூட்டத்தில் எங்களே 2 கிலோமீட்டர் நடக்க விட்டுதான் அனுப்புனாங்க. ஆனாலும் நாங்கள் போலீஸ் பிரதமர் வர்றதுனால கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடு கோசம் அங்கங்கே தடுத்து நிற்கப்பட்டது. ஆனாலும் அந்த தடுத்து நிறுத்தி போலீஸ் சொல்லிட்டாங்க, நடந்து செல்லுங்கள், வாகனத்தில் செல்பவர் அந்த பக்கமாக சென்று வாகனத்தை பார்க்கிங் செய்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் பார்க்கிங் பண்ணிட்டு
நடந்துச்சுன்னு மாநாடு இல்லை, மாநாடு தான் சொல்லணும், அது கூட்டம்னு சொல்லக்கூடாது. மாநாட்டில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்தது அதிமுக ஆட்சி என்பது உறுதியாகிவிட்டது.